அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு நிறைந்த மூமின்களே, இன்னைக்கு நான் பேசக்கூடிய விஷயம் நமது உம்மாக்களுக்கும் சகோதரிகளுக்கும் மட்டுமல்ல, ஆண்களும் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாகும். பெரும்பாலான வீடுகளில் சமையல் வேலைகளை பெண்கள் தான் செய்கிறாங்க. ஒவ்வொரு உம்மாவும் ஒவ்வொரு மனைவியும் தான் சமையலை கவனிக்கிறாங்க. அவர்களுடைய கவனக்குறைவால் நாம் சாப்பிடும் உணவில் நச்சுத்தன்மைகள் கலந்து விடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதனாலேயே சமையலறையில் கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை பற்றி இப்போது நம்ம பார்ப்போம். அவற்றை கவனித்தால் நமது வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களும் நன்மைகளும் ஏற்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் கூறிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. ஒரு மூமினுக்கு மிகவும் அவசியமான 2 விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று ஈமான், அதாவது நம்பிக்கை. இரண்டாவது ஆஃபியத், அதாவது ஆரோக்கியம். முதல்ல என்னுடைய குரலை கேட்கக்கூடிய ஒவ்வொரு உம்மாவுக்கும் ஒவ்வொரு வாப்பாவுக்கும் ஒரு துவாவை நான் கற்றுத்தர விரும்புகிறேன். நமக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்க வேண்டும். அது எப்போதும் நிலைத்திருக்க வேண்டும். ஆரோக்கியம் குறையக்கூடாது. ஆரோக்கியத்தை இழக்க செய்யும் செயல்களில் நாம் ஈடுபடவும் கூடாது. நமது ஆரோக்கியம் நமக்கு இருந்தால்தான் நமது பிள்ளைகளை கவனிக்க முடியும், நமது குடும்பத்தை பாதுகாக்க முடியும், தொழில் செய்ய முடியும், வருமானம் ஈட்ட முடியும், வியாபாரம் செய்ய முடியும், பயணங்கள் செய்ய முடியும், தொழுகையை நிறைவேற்ற முடியும், நோன்பு நோக்க முடியும், ஹஜ்ஜு செல்ல முடியும். இவை அனைத்திற்குமே முதலில் தேவைப்படுவது ஆரோக்கியம்தான். ஒருவரிடம் நிறைய செல்வம் இருந்தாலும் ஆரோக்கியம் இல்லைன்னா அவங்களுடைய வாழ்க்கை சிரமமாகிவிடும். ஆனால் ஒருவரிடம் பணம் இல்லாவிட்டாலும் நல்ல ஒரு ஆரோக்கியம் இருந்தால் அவர் உழைத்து சம்பாதிக்க முடியும். அதே போல ஒருவரிடம் அதிக பணம் இருந்தாலும் படுக்கையிலேயே நோயுடன் கிடந்தால் அந்த செல்வத்தின் பலனை முழுமையாக அனுபவிக்க முடியாது. அதனால தான் நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு அழகான துவாவை கற்று தந்திருக்காங்க. இந்த துவாவை ஒவ்வொரு உம்மாவும் ஒவ்வொரு வாப்பாவும் இன்னைக்கு கற்றுக்கொண்டு ஒரு நோட்டில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்கள். எப்போதும் ஓத வேண்டிய ஆரோக்கிய பாதுகாப்பிற்கான மிக முக்கியமான துவாவாகும் இது. அந்த துவா என்ன? அல்லாஹும்ம இன்னி அஸ் அலுக்கல் ஹுதா வத்துஹா வல் அஃபாஃபா வல் கினா. இந்த துவா முதலில் கேட்கும்போது சிலருக்கு நீளமாக தோன்றலாம். ஆனால் தொடர்ந்து ஓதி பழகினால் மிகவும் எளிதாக நாவிலேயே வந்துவிடும். நான் மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன். அல்லாஹும்ம இன்னி அஸ் அலுக்கல் ஹுதா வத்துஹா வல் அஃபாஃபா வல் கினா. இதன் அர்த்தத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுவே, உன்னிடத்தில் நான் நேர்வழியை கேட்கிறேன், இறை அச்சத்தை கேட்கிறேன், தூய்மையும் ஆரோக்கியத்தையும் நான் கேட்கிறேன், போதுமான செல்வத்தையும் திருப்தியையும் நான் கேட்கிறேன். இதில் நாம் அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்கிறோம்? நேர் வழியை கேட்கிறோம், தக்வாவை கேட்கிறோம், ஆரோக்கியத்தை கேட்கிறோம், மேலும் தேவையில்லாதவர்களாக வாழும் மன நிறைவையும் கேட்கிறோம். நமது பிள்ளைகளுக்கு ஆரோக்கியம் வேண்டும், மனைவிக்கு ஆரோக்கியம் வேண்டும், கணவனுக்கு ஆரோக்கியம் வேண்டும். ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் ஆரோக்கியம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. குறிப்பாக இந்த ஆரோக்கியத்தை பாதுகாப்பதில் மிக பெரிய பங்கு வகிக்கக்கூடியவங்க யாருன்னா ஒவ்வொரு உம்மாவும் தான். ஏனெனில் நல்ல ஆரோக்கியம் உருவாகக்கூடிய இடம் சமையலறை தான். அங்குதான் உணவு என்பது தயாரிக்கப்படுகிறது. நாம் சாப்பிடும் உணவின் மூலமே நமது உடல் ஆரோக்கியம் பெறுகிறது. நல்ல உணவு சாப்பிட்டால்தான் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். அதனால இந்த துவாவை மீண்டும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ் அலுக்கல் ஹுதா வத்துஹா வல் அஃபாஃபா வல் கினா. இதன் பிறகு சமையலறையில் வேலை செய்யும் ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் ஒவ்வொரு உம்மாவுக்கும் சில முக்கியமான விஷயங்களை நான் நினைவூட்ட விரும்புகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸில் கூறுகிறாங்க, மக்கள் பெரும்பாலும் மதிக்காத 2 அருட்கொடைகள் உள்ளன. ஒன்று ஓய்வு நேரம், மற்றொன்று ஆரோக்கியம். ஆரோக்கியமாக இருக்கும்போது நாம் அதனுடைய மதிப்பை உணர்வது கிடையாது. என்ன கிடைத்தாலும் சாப்பிடுகிறோம், உடலை கவனிப்பதில்லை. ஆனால் நோய் வந்த பிறகுதான் ஆரோக்கியத்தின் அருமை புரிகிறது. அல்லாஹ் தஆலா அனுமதித்த ஹலாலான உணவுகளை நாம் சாப்பிடலாம், அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் அதற்கும் ஒரு வரம்பு என்பது இருக்கிறது. இஸ்ராஃப், அதாவது அளவுக்கு மீறிய பயன்பாடு இருக்கக்கூடாது. இப்போது ஹஜ் பெருநாளும் குர்பானி காலமும் கடந்துள்ள நிலையில் நிறைய வீடுகளில் இன்னும் இறைச்சி ஃப்ரிட்ஜிலையும் ஃப்ரீசர்லையும் இருப்பதை காண முடிகிறது. சிலருக்கு பள்ளிவாசலிலிருந்து கிடைத்திருக்கும், சிலருக்கு உறவினர்களிடமிருந்து கிடைத்திருக்கும். சில வீடுகளில் 10 கிலோ 15 கிலோ 20 கிலோ வரை இறைச்சி இருக்கலாம். அந்த இறைச்சியை பயன்படுத்தும் போது ஒரு விஷயத்தை மிகவும் மிகவும் கவனிக்க வேண்டும்.
நமது உணவில் 4 விஷயங்கள் அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. என்னுடைய ஒவ்வொரு சகோதரிக்கும் ஒவ்வொரு உம்மாவுக்கும் குறிப்பாக கவனியுங்கள், நம்முடைய பிள்ளைகளை தீராத நோய்களுக்கு ஆளாக்கக்கூடிய 4 விஷயங்கள் இருக்கிறது. முதலாவது அளவுக்கு மீறிய கொழுப்பு, இரண்டாவது அளவுக்கு மீறிய எண்ணெய், மூன்றாவது அளவுக்கு மீறிய உப்பு, நான்காவது அளவுக்கு மீறிய இனிப்பு. இந்த 4 விஷயங்களையும் மிகவும் கவனமாக கையாள வேண்டும். ஏனென்றால் இவை பெரும்பாலும் நம்முடைய கிச்சன்ல இருந்து தான் நம்முடைய உணவு டேபிளுக்கு வருகிறது. இந்த 4 விஷயங்களில் குறிப்பாக சர்க்கரை பற்றி கவனிக்க வேண்டும். சர்க்கரை பற்றி பேசும்போது பலர் அதை வெள்ளை விஷயம்னு கூறுகிறாங்க. இன்னைக்கு சர்க்கரை இல்லாமல் எந்த உணவும் இல்லை என்று சொல்லலாம். ஏதாவது ஜூஸாக இருந்தாலும் இனிப்பு பொருட்களாக இருந்தாலும் எதிலுமே சர்க்கரை அதிகமாக சேர்க்கப்படுகிறது. ரீசண்டாக ஒரு ஆய்வு நடத்தப்பட்டது. சில எலிகளுக்கு சர்க்கரை அதிகம் உள்ள உணவை கொடுக்கப்பட்டது, மற்ற சில எலிகளுக்கு சர்க்கரை இல்லாத உணவு கொடுக்கப்பட்டது. 1 அல்லது 2 மாதங்கள் தொடர்ந்து இந்த ஆய்வு நடைபெற்றது. பின்னர் சர்க்கரை அதிகம் உள்ள உணவை சாப்பிட்ட எலிகள் இறந்து போனதை ஆய்வாளர் கண்டுபிடித்தாங்க. அவற்றின் எலும்புகள் பலவீனமடைந்திருந்ததாகவும் கூறப்பட்டது. இன்று நாம் டீலையும் பல ஃபுட்டுலையும் அதிக அளவில் சர்க்கரை பயன்படுத்துகிறோம். பழைய காலத்தில் வாழ்ந்த மக்களிடம் சர்க்கரை நோயும் கொலஸ்ட்ராலும் குறைவாக இருந்ததற்கு காரணம் அவர்கள் குறைவாக சாப்பிட்டதோடு மட்டுமில்லாமல் அதிகமாக உழைத்தும் இருந்தாங்க. ஆனால் இன்று உடல் உழைப்பு குறைந்து விட்டது. அதே நேரத்தில் சர்க்கரை பயன்பாடு அதிகரித்து விட்டது. அதனாலேயே ஒவ்வொரு சகோதரியும் உங்கள் பிள்ளைகளை சிறு வயதிலிருந்தே அதிக இனிப்பிற்கு பழக்கப்படுத்தாதீங்க. இனிப்புகள், ஸ்வீட்ஸு, லட்டு, ஜிலேபி போன்றவற்றை அளவுக்கு மீறி கொடுக்காதீங்க. இது சாப்பிட வேண்டிய வயது, இப்போது சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு கூறி அதிகமாக சாப்பிட பழக்கப்படுத்த வேண்டாம். ஏனென்றால் அதனுடைய விளைவுகள் பின்னர் அவர்களுடைய வாழ்க்கையில் நோய்களாக வெளிப்படும். இன்றைய காலத்தில் 15-16 வயதிலேயே கொலஸ்ட்ரால் அதிகரிப்பதும் சர்க்கரை நோய் வருவதும் சாதாரணமாகிவிட்டது. அதனாலேயே உணவில் ஒரு வரம்பை கடைபிடிப்பது மிகவும் அவசியம். அதனாலேயே என்னுடைய ஒவ்வொரு சகோதரிக்கும் ஒவ்வொரு உம்மாவுக்கும் அளவுக்கு மீறி சர்க்கரை பயன்படுத்தாதீங்க. அது டீயாக இருந்தாலும் சரி, இனிப்பு பலகாரங்களாக இருந்தாலும் சரி, லட்டு, ஜிலேபி போன்ற இனிப்பாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிற்குமே ஒரு வரம்பு இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி, ஒரு பெண்மணி தனது மகனை அழைத்து வந்தாங்க. யா ரசூலுல்லாஹ், என் மகன் அளவுக்கு மீறி இனிப்புகளை சாப்பிடுகிறான், அதனால் அவனுக்கு அடிக்கடி வயிறு வலி ஏற்படுகிறது, தயவு செய்து அவனுக்கு நீங்கள் அறிவுரை கூறுங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவனை அழைத்து, நீ அதிகமாக இனிப்பு சாப்பிட்றியா அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு அந்த சிறுவன், ஆம் அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும் என்று பதிலளித்தான். அப்போது நபி அவர்கள் அந்த தாயாரிடம், நீங்கள் 2 நாட்கள் கழித்து மீண்டும் என்னிடம் வாருங்கள் என்று கூறினாங்க. அவர்கள் திரும்பி சென்றாங்க. 2 நாட்கள் கழித்து மீண்டும் வந்தாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவனை பார்த்து, இனிமேல் அதிகமாக இனிப்பு சாப்பிடக்கூடாது, குறைவாகவே சாப்பிட வேண்டும்னு அறிவுரை கூறியிருக்காங்க. அதை கேட்ட அந்த தாயார், யா ரசூலுல்லாஹ், 2 நாட்களுக்கு முன்பே இதை சொல்லியிருக்கலாமே, ஏன் 2 நாட்கள் கழித்து வர சொன்னீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நானும் இனிப்பை சற்று அதிகமாக விரும்பி சாப்பிடும் பழக்கம் உடையவனாக இருந்தேன். எனவே முதலில் நான் என்னை திருத்திக் கொள்ள வேண்டும், அதன் பிறகுதான் மற்றொருவருக்கு அறிவுரை கூற வேண்டும்னு நினைத்தேன் அப்படின்னு கூறியிருக்காங்க. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், நாம் மற்றவர்களுக்கு அறிவுரை கூறும்போது முதல்ல நம்முடைய வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அதுதான். அதனாலே சமையலறையில் நாம் கவனிக்க வேண்டிய முதல் விஷயம் அதிகமான இனிப்பை தவிர்ப்பது. 2வது விஷயம் அதிகமான உப்பை பயன்படுத்தாமல் இருப்பது. அளவுக்கு மீறிய உப்பை பயன்படுத்தக்கூடாது. உப்பில்லாமல் உணவுக்கு டேஸ்ட் இருக்காது என்பது உண்மைதான். ஆனால் அதற்குமே ஒரு வரம்பு இருக்க வேண்டும். சிலர் உணவு டேபிள்லேயே தனியாக உப்பை வைத்துக்கொண்டு சாப்பிடும் ஒவ்வொரு முறையும் மேலாக உப்பை சேர்த்து சாப்பிடுகிறாங்க. இது ஆரோக்கியத்திற்கு மிகவும் மிகவும் கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு பழக்கமாகும். ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு மோமின் ஆரோக்கியம் இல்லாத மோமினை விட அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானவன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறியிருக்காங்க. ஏனென்றால் ஆரோக்கியம் உள்ள மனிதன் அதிகமாக இபாதத்துகளில் ஈடுபட முடியும், தொழுகை செய்ய முடியும், நோன்பு நோக்க முடியும், அல்லாஹுவின் கட்டளைகளை உற்சாகமாக நிறைவேற்ற முடியும். அதனாலே நமது ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டும்னா முதல்ல இனிப்பை குறைக்க வேண்டும். அடுத்ததாக உப்புடைய பயன்பாட்டை குறைக்க வேண்டும். அதற்கு அடுத்ததாக எண்ணெயின் பயன்பாட்டை குறைக்க வேண்டும். ஒரு முட்டையை பொரிக்கவே எவ்வளவு எண்ணெய் நம்ம பயன்படுத்துகிறோன்னு கொஞ்சம் செஞ்சது பாருங்க.
குறிப்பாக பாமாயில் போன்ற எண்ணெய்களை அளவுக்கு மீறி பயன்படுத்துவது உடல் நலத்திற்கு நல்லது கிடையாது. இதை பற்றி பல அறிவியல் ஆய்வுகளும் எச்சரிச்சுட்டே இருக்கிறாங்க. நம்மில் பலருடைய வீடுகள்லையும் கடைகளில் வாங்கப்படும் எண்ணெய்கள் தான் பயன்படுத்துகின்றன. நானும் அதற்கு விதி விலக்கில்லை. ஆனால் முக்கியமானது அதை அளவோடு பயன்படுத்துவது தான். அளவுக்கு மீறி பயன்படுத்தக்கூடாது. குறிப்பாக நல்ல தரமான தேங்காய் எண்ணெய் போன்றவற்றை குறைந்த அளவில் பயன்படுத்தும் பழக்கத்தை நம்ம உருவாக்க வேண்டும். இல்லைனா நமது பிள்ளைகள் சிறு வயதிலேயே பல நோய்களுக்கு ஆளாகி விடுகிறாங்க. அதே போல அதிகமான கொழுப்பையும் நாம் கவனிக்க வேண்டும். இறைச்சிகளில் இருக்கும் கொழுப்பு மற்றும் நெய் பகுதிகளை குழந்தைகள் விரும்பி சாப்பிடுகிறாங்க என்பதற்காக அடிக்கடி அதை கொடுத்துட்டே இருக்கக்கூடாது. சிலர் அந்த கொழுப்பு பகுதிகளை மட்டும் வேக வைத்து குழந்தைகளுக்கு கொடுக்கிறாங்க. இது நல்ல ஒரு பழக்கம் கிடையாது. எப்போதும் வயிறு நிரம்பி சாப்பிட வேண்டும் என்று நமது மார்க்கம் கற்றுத்தரவில்லை. தேவையான அளவு சாப்பிட வேண்டும் என்பதை மட்டும்தான் நமது இஸ்லாம் கற்றுத்தருகிறது. அதனால ஒவ்வொரு சகோதரிக்கும் ஒவ்வொரு உம்மாவுக்கும் நமது பிள்ளைகளும் குடும்பத்தினரும் நோயாளியாக மாறாமல் இருக்க வேண்டும் எனில் இந்த விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அதோடு இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் கவனிக்க வேண்டும். நமது பிள்ளைகளை அளவுக்கு மீறி சாப்பிட பழக்கப்படுத்தக்கூடாது. சிறு வயதிலிருந்தே அதிகமாக சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் வந்துட்டுனா ஒரு 20-25 வயதுக்குள் பல நோய்களுக்கு அவர்கள் ஆளாகக்கூடிய அபாயம் இருக்கிறது. பிள்ளைகளுக்கு அதிகமாக உணவு கொடுக்கிறோம் என்றால் அதற்கேற்ற உடற்பயிற்சியும் இருக்க வேண்டும். வெளியே சென்று விளையாட வேண்டும். உடலை இயக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது? விளையாட வேண்டாம், வெளியே போக வேண்டாம், வெயில் அதிகம், மழை பெய்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம குழந்தைகளை வீட்டிற்குள்ளேயே வைத்து கொள்கிறோம். அதே நேரத்தில் அதிகமாக உணவையும் நம்ம கொடுக்கிறோம். அதன் விளைவாக அவர்களுக்கு பல நோய்களுக்கு அடிமையாகி விடுகிறாங்க. அதனாலேயே எல்லாவற்றிற்குமே ஒரு வரம்பு இருக்க வேண்டும். குறிப்பாக ஒவ்வொரு உம்மாவும் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். இப்போது சமையலறையில் மிகவும் கவனிக்க வேண்டிய இன்னும் 4 விஷயங்களை பற்றி சொல்கிறேன். இந்த 4 விஷயங்களை கவனிக்காமல் விட்டால் நமது வீட்டில் நோய்கள் அதிகரிக்கலாம். அதோடு வறுமையும் பரக்கத்து குறையும் ஏற்படலாம். முதலாவது விஷயம், வீட்டில் உள்ள பாத்திரங்களை எப்போதும் மூடி வைக்க வேண்டும். உணவு வைத்திருக்கும் பாத்திரங்கள் திறந்த நிலையில் இருக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட பாத்திரங்களை மூடி வைக்குமாறு நமக்கு அறிவுறுத்தியிருக்காங்க. ஏனென்றால் திறந்து வைக்கப்பட்டுள்ள உணவுகளில் தூசி விழலாம், பூச்சிகள் விழலாம். நமக்கு தெரியாமல் பல வகையான பாக்டீரியா, கிருமிகள் அதில் சேரலாம். பின்னர் அந்த உணவை நாம் சாப்பிடும்போது நோய்கள் ஏற்படும். அதனாலேயே சமையல் செய்து முடித்த பிறகும் ஒரு தண்ணியாக இருந்தாலும் உணவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பாத்திரங்களை மூடி வைக்கக்கூடிய பழக்கத்தை கட்டாயம் உருவாக்கி கொள்ள வேண்டும். இரண்டாவது விஷயம், சமையலறையை எப்போதும் சுத்தமாக வச்சிருக்கணும். குறிப்பாக இரவு நேரங்களில் பாத்திரங்களை கழுவாம அப்படியே விட்டு தூங்கும் பழக்கம் இருக்கக்கூடாது. சில வீடுகளில் இரவு உணவுக்கு பிறகு பாத்திரங்கள் அப்படியே இருக்கும். காலை எழுந்த பிறகுதான் அவற்றை சுத்தம் செய்வாங்க. இது நல்ல பழக்கம் கிடையாது. ஏனெனில் அப்படி அழுக்காக இருக்கும் பாத்திரங்கள் பூச்சிகளையும் கிருமிகளையும் கொண்டு வருகிறது. அதோடு வீட்டில் பரக்கத்தும் குறைய காரணமாகிறது. எனவே இரவு தூங்குவதற்கு முன் சமையலறையை சுத்தம் செய்து பாத்திரங்களை கழுவி ஒழுங்குபடுத்தி வைக்க வேண்டும். மூன்றாவது விஷயம், உணவுப் பொருட்களை வீணாக்கக்கூடாது. இன்னைக்கு பல வீடுகளில் தேவைக்கு அதிகமாக சமைச்சு பின்னர் அதை குப்பையில் போடும் நிலை இருக்கிறது. உணவென்பது அல்லாஹ்வின் அருட்கொடை. ஒரு அரிசி மணியை கூட நம்ம வீண் செய்யக்கூடாது. எத்தனையோ மக்கள் ஒருவேளை உணவுக்காக கஷ்டப்படுகிறாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு கிடைச்ச உணவை மதிக்காமல் வீணாக்குவது சரியான ஒரு செயல் கிடையாது. அதனால தேவையான அளவு மட்டுமே சமைக்க வேண்டும். மீதமுள்ள உணவை பாதுகாப்பாக வச்சு பின்னர் பயன்படுத்த வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பாத்திரங்களை கழுவி முடித்த பிறகு அவற்றை கமத்தி வைக்க வேண்டும். சிலர் கழுவிய பாத்திரங்களை நேராக வச்சு விடுவாங்க. ஆனால் அது சரியான ஒரு முறை கிடையாது. ஏனென்றால் நமது கண்களுக்கு தெரியாத சிறிய உயிரினங்கள், பூச்சிகள் அல்லது பல்லி போன்றவை அதற்குள் செல்ல வாய்ப்பிருக்கிறது. பல்லி பல அசுத்தமான இடங்களில் செல்வதால் அதன் மூலம் நமக்கு பல நோய்கள் வரும். அதனால் பாத்திரங்களை எப்போதுமே கமத்தி வச்சு உணவுப் பொருட்களை மூடி வைக்கும் பழக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த சுன்னத்துகளில் ஒன்றாகும்.
அடுத்ததாக வீட்டை பெருக்கி சுத்தம் செய்த பிறகு அந்த குப்பைகளை வீட்டின் ஒரு மூலையில் சேர்த்து வைத்துவிடும் பழக்கம் இருக்கக்கூடாது. சில பெண்கள் வீட்டின் ஒவ்வொரு அறைகளில் இருந்தும் குப்பைகளை பெருக்கி எடுத்து வந்து சமையலறை அல்லது ஒரு மூலையில் குவித்து வைப்பாங்க. மறுநாளும் அதே போல சேர்த்து வைப்பாங்க. இப்படி 3 நாட்கள், 4 நாட்கள், 5 நாட்கள், ஒரு வாரம் வரை குப்பைகளை சேர்த்து வைத்து பின்னர் ஒரே நேரத்தில் வெளியே கொண்டு கொட்டுவாங்க. இது மிகவும் மிகவும் தவறான ஒரு பழக்கமாகும். வீட்டிற்குள் அசுத்தங்களை குவித்து வைத்திருப்பது நமது வாழ்க்கைக்கு நல்லது கிடையாது. இப்படிப்பட்ட செயல்கள் வீட்டில் பல பிரச்சனைகளுக்கும் பல சிரமங்களுக்கும் பல துன்பங்களுக்கும் காரணமாக அமையும் அப்படின்னு மகான்கள் நமக்கு எச்சரிக்கிறாங்க. நமது வாழ்க்கையில் ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்கின்றன, நோய்கள் நீங்காமல் இருக்கின்றன. ஒரு கஷ்டம் முடிவதற்குள் மற்றொரு கஷ்டம் வந்து கொண்டே இருக்கிறது. அதனால் வீட்டை சுத்தமாக வைத்திருப்பதிலும் குப்பைகளை உடனுக்குடன் அகற்றுவதிலுமே நம்ம அதிக கவனம் செலுத்த வேண்டும். ஒரு கஷ்டம் முடிவதற்குள் இன்னொரு கஷ்டம் வந்து கொண்டு இருக்கிறது என்றால் அதற்கு ஏன் முக்கிய காரணம் சமையலறையில் கவனிக்க வேண்டிய சில விஷயங்களை நாம் கவனிக்காமல் இருப்பதால் தான். சமையலறையில் கடைபிடிக்க வேண்டிய சில சுன்னத்துகளை நாம் அலட்சியப்படுத்துவதால் தான். அதனாலே சமையலறையில் கவனிக்க வேண்டிய முதல் சுன்னத்து பாத்திரங்களையும் உணவுப் பொருட்களையும் மூடி வைப்பது. கழுவிய பாத்திரங்களை கமத்தி வைக்க வேண்டும். 2வது, வீட்டை பெருக்கிய பிறகு குப்பைகளை ஒரு மூலையில் குவிச்சு வைக்காமல் அன்னைக்கு நீங்கள் பெருக்கிய குப்பையை அன்னைக்கு அகற்றி சுத்தப்படுத்த வேண்டும். இதில் நம்ம ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும். 3வது விஷயம், என்னுடைய ஒவ்வொரு சகோதரிக்கும் ஒவ்வொரு உம்மாவுக்கும் சமையலறையில் சுத்தமும் ஒழுங்கும் ரொம்ப முக்கியம். ஒரு வீட்டுடைய பரக்கத்து, ஒரு வீட்டுடைய நிம்மதி, ஒரு வீட்டுடைய வருமானம், ஒரு வீட்டுடைய ரிஸ்க், ஒரு வீட்டுடைய ஆரோக்கியம் அந்த வீட்டின் சமையலறையோடு தொடர்புடையதாக இருக்கிறது. உணவு தயாரிக்கப்படும் சுத்தம், அந்த இடம் சுத்தமாக இருந்தால் குடும்பத்தின் ஆரோக்கியமும் குடும்பத்தின் ரிஸ்க்கும் நன்றாக இருக்கும். உணவை வீணாக்குவது வாழ்க்கையில் பரக்கத்தை இழக்க செய்யும். ஏன் வீட்டில் நிம்மதி இல்லை, ஏன் வீட்டில் பரக்கத்தில்லை, ஏன் நோய்கள் நீங்காமல் இருக்கிறது அப்படின்னு பலர் கேட்கிறாங்க. அதற்கு ஒரு காரணம் உணவு மதிக்காமல் வீணாக்குவது தான். அதனால் சமையலறையில் மிகவும் கவனிக்க வேண்டிய விஷயம் உணவை வீணாக்காமல் இருக்கக்கூடியது. ஒரு அரிசியை கூட நம்ம வீண் செய்யக்கூடாது. அல்லாஹு தாலா நமக்கு வழங்கிய அருட்கொடையை மதிக்க வேண்டும். 4வது, சில உலமாக்கள் கூறிய ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்துல நினைவூட்ட விரும்புகிறேன். வெங்காயத்தோலை எரிக்கக்கூடாது அப்படின்னு அவங்க எச்சரிக்கிறாங்க. இதற்கு அறிவியல் ரீதியாக பெரிய ஒரு விளக்கம் இல்லைனாலும் இஸ்லாம் டிப்ஸாக சில பாதிப்புகள் இருக்கிறதாக மகான்கள் குறிப்பிட்டிருக்காங்க. அதனால் வெங்காயத்தோலை எரித்து அழிப்பதற்கு பதிலாக மரங்களின் அடியிலோ செடிகளின் அடியிலோ உரமாக நம்ம பயன்படுத்தலாம். அதே போல் வாசப்படியில் நம்ம உட்காருவது, சாய்ந்து நிற்பது போன்ற சில பழக்கங்களும் பரக்கத் குறைவதற்கான காரணங்களாக மகான்கள் நமக்கு கற்றுத்தருகிறாங்க. அதனால் ஒவ்வொரு உம்மாவும் ஒவ்வொரு வாப்பாவும் இந்த விஷயங்களை கவனமாக பின்பற்றினால் இன்ஷா அல்லாஹ் வாழ்க்கையில் பல வெற்றிகளும் நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். இப்போது சமையலறையில் உணவு சமைக்கும் போது உம்மாக்கள் ஓத வேண்டிய ஒரு சக்தி மிகுந்த சூறா இருக்கிறது. அந்த சூறா தான் சூரத்துல் குரைஷ் ஆகும். மிகவும் சிறிய சூறா, ஆனால் அதை உணவு சமைக்கும் போது ஓதினால் அல்லாஹு தாலா அந்த உணவில் பரக்கத்தை ஏற்படுத்துவான். அல்லாஹு தாலா அந்த வீட்டில் ரிஸ்கை அதிகரிப்பான். அதனால் ஒவ்வொரு உம்மாவும் உணவு சமைக்கக்கூடிய நேரங்களில் சூரத்துல் குரைஷ் ஓதக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்க. அல்லாஹு தாலா உங்கள் வீடுகளில் ரிஸ்கையும் வருமானத்தையும் பரக்கத்தையும் அதிகரிப்பான். மேலும் ஒருவர் உணவை உண்ட பிறகு சூரத்துல் குரைஷை ஓதினால் உணவில் ஏதேனும் தீங்கு விளைவிக்கும் அம்சங்கள் இருந்தாலும் அல்லாஹ்வின் அருளால் அவை பாதிப்பில்லாமல் போக காரணமாக அமைகிறது. அல்லாஹு தஆலா நமது வீடுகளில் நன்மையும் பரக்கத்தையும் ஆரோக்கியத்தையும் அமைதியும் வழங்குவானாக. ஆமீன் ரப்பல் ஆலமீன். இன்னும் சந்திப்போம் வேறொரு வீடியோவில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.